இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அவர் செய்யும் பிதாவின் சித்தம் அல்லேலூயா நானும் செய்வேன், அல்லேலூயா நானும் சொல்லுவேன். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், எனக்காக யாவும் செய்யவே. முசுகட்டை செடியின் தொனி ஜெயம் ஜெயம் என்று கூறுது. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் மீண்டும் ஒரு புதிய நாளை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசே குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அரண்மனையிலே 40 ஆண்டுகள் வாழ்ந்த மோசே அங்கு அந்த சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் அதைவிட பெரிதான ஒரு காரியம் எனக்கு என்னவென்றால், அடிமைத்தனத்திலே கஷ்டப்படுகிற ஜனங்களோடு பாட அனுபவிப்பதுதான் எனக்கு மேலானது என்று சொல்லி தன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் அந்த இடத்தில் சொல்லுகிறார். அது நிமித்தமாக எவ்வளவு கஷ்டங்கள் அந்த தீர்மானம் எடுக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களோடு பாடுகளை அனுபவிக்கிறார். அதோடு மட்டுமல்ல, எகிப்தை விட்டு துரத்தப்பட்ட 40 ஆண்டுகள் வண்ணாந்தரத்திலே மோசே ஆடுகளை மேய்க்கிற நிலைமை. ஆனால் ஆண்டவர் மறந்து விடவில்லை. மோசையை தெரிந்து கொள்ளுதல் ஆண்டவருடைய திட்டம் அதில் இருந்தபடியினாலே மீண்டுமாய் பார்வோனிடம் மோசையை அனுப்பி அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களையும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே நடத்தி கொண்டு கானானுக்கு நேரம் நடத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். யோசித்து பாருங்கள், நம்முடைய சாய்ஸ். இன்னைக்கு தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். நமக்கு முன்பாக 2 காரியங்கள் வைக்கப்பட்டிருக்க. ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. ஒன்று மரணம், இன்னொன்று ஜீவன். இன்னொன்று சொல்ல போனால் அகலமான பாதை, குறுகலான பாதை, 2ஆக தான் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறாள். இன்னொன்று ஆசீர்வாதம், ஒன்று சாபம். சொல்லி எதை நாம் தெரிந்து கொள்கிறோம்? இன்னைக்கு அகலமான சுலபமான எந்தவித பெயின் இல்லாத ஒரு பாதை தான் எல்லாரும் எளிதாக இருக்கும், நன்றாக இருக்கும் என்று அதை தேடிதான் ஓடுகிறார்கள். முடிவு அது வேதனையாகத்தான் இருக்கும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, வேதம் சொல்லுகிறது. அந்த முடிவு மரண வழிகளாம். நீதியின் பாதையிலான ஜீவன் உண்டு, அங்க மரணம் இருக்க முடியாது. ஆனால் அது கடினமான பாதையாகத்தான் இருக்கும். மோசையுடைய தெரிந்து கொள்ளுதல் வீணாய் போகவில்லை. மற்றவர்கள் சொல்லுவார்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நீ விட்டு விட்டாயே, அரண்மனை வாழ்க்கையை நீ தூக்கி எறிந்து விட்டாயின்னு சொல்லி இருக்கக்கூடும். இல்லை, தன்னுடைய ஜனங்களோடு பாட அனுபவிப்பதோடு மட்டுமல்ல, இனி ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, மேன்மையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து கானான் தேசத்தை குறித்த ஒரு தரிசனம், ஒரு பாரம். பாருங்கள், கர்த்தர் அவ்வளவு அழகாய் நடத்தினார். உலகத்தின் காரியங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவருடைய திட்டத்தை செய்ய முன் வந்தார். ஒரு கல்லறை, அதிலே அடக்கம் பண்ணப்பட்டு எல்லாருமே போய்விட்டார்கள். ஒரு வயதான மனிதன் மட்டும் அழுது கொண்டிருக்கிறான். அழுது கொண்டிருக்கும் போது கேட்கிற, எப்ப அவங்க வரவங்க போறாங்களா பாக்குறாங்க. ஒருத்தர் கேட்கிற, ஏன் இங்க அழுது கொண்டிருக்கிறாய்? வீட்டிற்கு போ. இன்னுமா ஏன் அழுது கொண்டிருக்கிறான்னு சொன்னால், அவன் சொன்னான், இறந்து போனது என்னுடைய உயிர் நண்பன். 2 பேரும் ஒரே கல்லூரியில் இணைந்து ஒரே பாடத்தை படித்தோம். 2 பேரும் பாஸ் பண்ணி பட்டங்களை வாங்கினோம், பதக்கங்களை வாங்கினோம். உடனே நான் சொன்னேன், சரி இனி அடுத்து நம்ம சம்பாத்தியம் பண்ணி என்ஜாய் பண்ணி ஜாலியா இருக்கலாம் என்று சொன்னேன். ஆனால் என் நண்பனோ, இல்லை, நான் ஆப்பிரிக்க தேசத்துக்கு போறேன், அங்குள்ள ஜனங்களுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்க போகிறேன். அப்பவே நான் சொன்னேன், அங்கு பாடுகள் நிறைந்த பகுதி, நாகரிகமற்ற ஒரு பகுதி, அங்கு போய் நீ எப்படி ஒன்னும் முன்பின் தெரியாத ஒரு இடம் சொல்லும்போது, இல்லை, அவன் தீர்மானத்துல உறுதியா இருந்தான். அதுதான் எனக்கு முக்கியம். நான் சொன்னேன், இனி வருமானம் வரும், உலக சிற்றின்பங்களை அனுபவித்து இஷ்டப்படி வாழப்போகிறேன் சொல்லி நான் என் வழியாக போனேன். அவன் அந்த வழியை தீர்மானம் பண்ணி போனான். இன்று அவன் மரித்து தேசமே அவனுக்கு மரியாதை கொடுத்து இந்த இடத்தில் அடக்கம் பண்ணி இருக்கிறது. என் வாழ்க்கை நான் திரும்பி பார்க்கிறேன். குடிக்கு அடிமையா இருக்கிறேன், போதைக்கு அடிமையாக இருக்கிறேன், சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறேன், சரீரத்தில் எல்லா நோய்களும் வந்து விட்டது. என் வாழ்க்கையை வீணாக்கி யாராலும் மதிக்கப்படாதவனாய் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன் சொல்லி அழுது கொண்டிருக்கிறேன் சொன்னானா. எங்கு தடமாறுகிறார், எங்கு பிரச்சனை? இந்த உலகத்தின் காரியங்கள் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துவது ஒருவேளை எளிதாக இருக்கலாம். ஆனால் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் லாபம் ஒன்றும் இருக்க முடியாதே. இப்பாடுகள் நிறைந்த வாழ்க்கையை யாரும் விரும்புவதில்லை. வேதனையான பாதைகளை யாரும் தெரிந்து கொள்வதில்லை.
நெருக்கம் வந்தால் புலம்புகிறோம், கஷ்டம் வந்தால் கவலைப்படுகிறோம். என்ன வாழ்க்கை, ஏன் வாழணும் இருப்பதோடு இல்லை, பாடுகளின் பாதையில் தான் கர்த்தர் நம்மளை அனுமதிக்கிறார். பாடுகள் உண்டு, இல்லை என்று இயேசு சொல்லவில்லை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களுடைய சாய்ஸ் என்ன? எளிமையாக பெயின் இல்லாத ஒரு இடத்தை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் பின்னர் அது நிமித்தம் வருகிற காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது, சகிக்க முடியாது, பின்வாங்கி போக நேரிடும். கிறிஸ்துவுக்காக கிறிஸ்து தன் அந்த கல்வாரி பாதையை தெரிந்து கொள்வோம். நிச்சயமாக அதன் முடிவு ஜீவன் இருக்கும். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக தகப்பனே, இதனால் அநேக நேரத்திலே நாங்கள் எங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை மறந்து விடுகிறோம்ப்பா. எங்களுடைய அழைப்பை விட்டு தூரமாய் போய் விடுகிறோம். உம்மை பின்பற்ற நாங்கள் அப்பா யோசிக்கிறோம். அப்படியல்ல, நீர் சென்ற பாதை எங்கள் பாதையாக மாற வேண்டும். நீர் கடந்து வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அதன்படி அறிந்து அதையே நாங்கள் செய்யத்தக்கதாக அந்த பாக்கியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. உலக பிரகாரமான காரியங்கள் நாங்கள் தெரிந்து கொண்டு உலக பிரகாரமே வாழ்ந்து எங்கள் ஓட்டத்தை முடிப்போம் என்று சொன்னால் நித்தியத்தை எங்கு கழிப்போம்? அப்படி அல்ல, உம்மை பிரியப்படுத்தி சித்தத்தை செய்கிற நாட்கள் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட நாட்களாய் மாறட்டும். ஒருவேளை வேதனையின் பாதையில போகிற பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கலாம். எனக்கு மட்டும்தான் பாடுகள், நான் போகிற பாதை தான் கரண்டு மட்டா இருக்கிறது, எனக்கு தான் வாழ்க்கை கடினமாய் போய்விட்டது. இந்த பிள்ளைகளை தைரியப்படுத்துங்கப்பா. நீங்க எந்த சூழ்நிலையிலும் கூட இருந்து வழிநடத்த வல்லவரா இருக்கிறீர், வழி நடத்துவீர். பாடுகள் மத்தியிலும் அதை தாங்கி கடந்து செல்ல பலன் கொடுப்பீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகான மகிமைக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாடுகளை பார்த்து பயப்படாமல் அந்த பாதை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருந்தால் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம். அதனுடைய முடிவு ஆசீர்வாதமாக, அற்புதமாக, மகிமையானதாக இருக்கும். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்காய் அவமானம் ஏற்றுக்கொண்டே இனி வரும் பலன் மேல் நோக்கமானே. இயேசுவுக்காய் அவமானம் ஏற்றுக்கொண்டே இனி வரும் பலன் மேல் நோக்கமானே. அழிந்து போகும் பாராட்டு வேண்டாமே, அழிந்து போகும் பாராட்டு வேண்டாமே. அரவணைக்கும் இயேசு போதும் போதுமே, அரவணைக்கும் இயேசு போதும் போதுமே. இயேசுவின் கரங்களை பற்றிக் கொண்டே, நான் இயேசுவின் கரங்களை பற்றிக் கொண்டே. எதற்கும் பயம் இல்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. எதற்கும் பயம் இல்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே.